ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க ஸ்டிச் பண்றதுக்கு. இதுல வந்து பேக்லயும், ஸ்லீவ்லயும் வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. பேக் ஒர்க்கே கரெக்ட்டா இருக்கு. அத கூட நம்ம அங்க வச்சு கட் பண்ணிக்கலாம். இவங்க ப்ளவுஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பிளஸ் இருக்கும். இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, ஒண்ணு பேக்குக்கு இந்த பார்டர் வந்திருக்கணும். அதுலயும் வைக்கல. இன்னொன்னு இந்த ஸ்லீவுக்காவது இந்த பார்டர் வந்திருக்கணும். அதுக்கேத்த மாதிரி அவங்க எம்ப்ராய்டரி போடல. சரி, இந்த பார்டர எடுத்து அப்படியே நம்ம ஸ்லீவ்க்கு அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும், இப்ப இந்த டிசைன் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இந்த கிளாத்ல கொஞ்சம் கீழ ஒட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இத வந்து அட்டாச் பண்ணும்போது கரெக்ட்டான நம்ம லென்த்துக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே கொஞ்சம் இவ்ளோ கேப் விட்டு மேல இருக்கிறதுனால, இப்ப இந்த கிளாத்த எடுத்துட்டு வந்து நம்ம இங்க அட்டாச் பண்ணாலும், இப்ப இவ்ளோ துணி அது வேஸ்ட்டா போகும். சென்டர் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம இத எடுத்து மார்க் பண்ணுவோம். இங்க எடுத்து வைக்குவோம். அப்போ நம்மளுக்கு இவ்ளோ துணி வேஸ்ட்டா போகும். அப்படி அட்டாச் பண்ணாலும் எனக்கு வந்து 40 பிளஸ் சைஸ் அப்படிங்கிறதுனால ப்ளவுஸ்ல எனக்கு வந்து அகலம்லாம் பத்தாது. ஃப்ரண்ட் பார்ட்லலாம் நெறைய நான் ஒட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ராய்டரி மட்டும் போடாம இருந்துச்சுன்னா, நல்லா தாராளமா 40 பிளஸ் சைஸ்க்கு பத்துற ஒரு அளவுல தான் இந்த ப்ளவுஸ் பிட் இருக்கு. இருந்தாலும் எம்ப்ராய்டரி வந்து தேவையில்லாத இடத்துல மாத்தி மாத்தி போட்டதுனால, நம்மளுக்கு வந்து நெறைய ஒட்டு வச்சு தைக்கிற மாரி இருக்கும். நெறைய டைம் எடுக்கும். ஓகே. நான் கஸ்டமர்ட்ட கேட்டுட்டு, எத எங்க வைக்கணும், எப்படி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, நான் அத ஸ்டிச் பண்ணிட்டு, உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஃபோட்டோ போடுறேன். தேங்க் யூ.